இலங்கை முன்னாள் அதிபர் ராஜபக்சே இந்தியாவை மிரட்டும் வகையில் சீன முதலீடுகளுக்கு அனுமதி அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் நாளை இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. சீனா தற்போது என்னென்ன பணிகளை செயல்படுத்தி வருகிறது? இதனால் இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படுமா? இலங்கையிலிருந்து நமது தொலைக்காட்சி நிர்வாக ஆசிரியர் பகவான் சிங் தரும் நேரடி தகவல்களை இப்போது பார்ப்போம். போர்ட் டெவலப்மெண்ட், கொலம்போ போர்ட் டெவலப்மெண்ட், சைனா தான் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்துகிறாங்க. பார்த்திங்கன்னா கொலம்போவில் நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து வந்தபோது அங்கே ஹைவே, நார்மலாக கொலம்போலேருந்து ஏர்போர்ட்லேருந்து கொலம்போ வரதுக்கு 2.5 மணி நேரம் ஆகும். இந்த ஹைவேல வரும்போது இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஒரு 30 மினிட்ஸில் வந்துடலாம். அதுவும் சைனீஸ் ப்ராஜெக்ட். இப்போ நீங்கள் இந்த பீச்சிலேருந்து பார்க்குறது அதான் அந்த நான் சொன்ன போர்ட் ப்ராஜெக்ட். இது பெரிய ஹியூஜ் போர்ட் இஸ் கம்மிங் அப் ஹியர் கொலம்போவில். இது ஒரு சைனா ப்ராஜெக்ட். இலங்கையில் பெரிய அளவுக்கு சைனீஸ் இன்வால்மெண்ட், அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் 2012 இங்கே ஜனவரி மாதம் வந்தபோது பிரசிடென்ட் மஹிந்த ராஜபக்சாவை ஒரு பேட்டி எடுத்திருந்தேன். அப்போ அவர் சொன்னது நான் கேட்டேன், இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் உங்கள் இலங்கையில் சைனா இன்வால்மெண்ட் தான் இருக்குது, சைனீஸ் ப்ராஜெக்ட் இருக்காங்க, சைனா மக்கள் என்ஜினியர்ஸு இல்லாமல் இருக்காங்களே, இது எங்களுக்கு ஒரு அச்சம் இந்தியர்களுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அவர் அப்படின்ற கேள்வி நான் கேட்டபோது அவர் சொன்னது, இங்கே நான் கொடுத்த ஒவ்வொரு மேஜர் ப்ராஜெக்டும் முதல் நான் இந்தியாவுக்கு தான் ஆஃபர் பண்ணேன். ஆனால் இந்தியா அதை எடுத்துக்கொள்ளலை. அதுக்கு பிறகுதான் என்னென்னா என்னுடைய நாடும் டெவலப் ஆகணும், ஆகையால் தான் நான் சைனாவுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு நான் இந்தியன் ஹை கமிஷனில் ஒரு மூத்த அதிகாரிகிட்ட அதை பற்றி கேட்டபோது அவர் சிரிச்சிட்டு சொன்னார், ஆமாம், அவர் எல்லாமே இலவசமாக கேட்டார், அது எங்களால் எப்படி தர முடியும். என்னுடைய எண்ணத்தில், என்னோட ஒப்பீனியன், இந்தியா இந்த ஒரு விஷயத்தில், இந்த சைனா பெரிய அளவில் இலங்கைக்கு நுழைந்ததுக்கு இந்தியாவுடைய ஒரு பங்களிப்பும் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு ஃபார் சைட்டட் அப்ரோச் வச்சுருந்தாங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட். சைனா பார்த்திங்கன்னா முதல்ல சிலது ஃப்ரீயாக கொடுத்துருக்கலாம் இலங்கைக்கு, ஆனால் அதுக்கு பிறகு இப்போது பெரிய அளவில் சைனீஸ் ப்ராஜெக்ட்ஸ், அவங்க நல்ல வருமானம் சைனாவுக்கு கிடைக்கிறது அப்படின்னு என்னுடைய இங்கே இலங்கையில் இருக்கும் தமிழ் பத்திரிகையாளர் நேற்று கூட என்ன ரிசீவ் பண்ண கொலம்போ ஏர்போர்ட்டுக்கு வந்தவர் மதன், அவர் தமிழ் ஒரு பிரபல பேப்பருக்கு வேலை பண்ணிகிட்ருக்காரு. அவரும் சொல்லிட்டு இருந்தார், இந்த ஹைவே, ஏர்போர்ட்லேருந்து கொலம்போக்கு ஹைவே, அதில் 80% வருமானம் 20 வருடத்துக்கு சைனாக்கு போகுது அப்படின்னு. அதில் அந்த டோல் ஃபீ, ஐ திங்க் இந்தியா ஹஸ் ஃபெயில்டு. பார்ப்போம், இந்த இலங்கை தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் நாளைக்கு நடக்கிற இந்த தேர்தலில் 18ஆம் தேதி, இன்னும் 2 நாளுக்குள்ளே தெரிந்துவிடும். இது பிறகு மஹிந்த ராஜபக்சா பிரதமராக வந்து அவருடைய இந்த கவர்மெண்ட் ஒரு கண்ட்ரோலில் எடுப்பாரா, இல்லை ப்ரோ இந்தியா ரணில் விக்ரமசிங்க வெல்லுவாரா அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ கிடைச்ச எனக்கு ஒரு ஒப்பீனியன், நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் சொல்கிறது என்னென்னா, ரணில் ஹேஸ் அன் எட்ஜ், ரணில் அநேகமாக அவர்தான் வெல்லக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பகவான் சிங், கொலம்போவில், நியூஸ் 7க்காக.